ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 6 முட்டையை வேக வச்சு அதோட மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதை 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இது ரெண்டும் பச்சை வாசம் போக நல்லா வணக்கிக்கலாங்க. எண்ணெயிலேயே இந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். எதுக்காக நம்ம எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோங்கிறத சொல்கிறேங்க. இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா பச்சை வாசம் போயிடும். இந்த டைமில் நம்ம அந்த மசாலா ஒவ்வொன்றா நம்ம சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா முதல்ல போட்ட மசாலா பார்த்திங்கன்னா கரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்துனதுமே கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு எல்லா மசாலாவையும் ஒன்றா எண்ணெயில் வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் எடுத்து வச்சு இதில் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த மசாலா பவுடரெல்லாம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இந்த முட்டை சுக்கா பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே இது சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இது சப்பாத்தி கூடயும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ வேக வச்ச முட்டையோட வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம சேர்த்திக்கலாங்க. எல்லோ பார்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்திட்டோன்னா இதை மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா முட்டைக்கு வச்சு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்த்துறோம். இதை நல்லா பரட்டி விட்டுறலாங்க. மசாலா எல்லா முட்டையிலையும் கோட் ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் கருவை சேர்த்திக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.